கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். செட்டு தேர்வை நடத்த தமிழ்நாடு அரசு தயங்குவது ஏன்? தொழில்நுட்ப பிரச்சினை என கூறி ஒத்திவைத்த செட்டு தேர்வை 6 மாதங்களாகியும் தமிழ்நாடு அரசு நடத்தாமல் இருப்பது ஏன் என்ற கேள்விக்குறி எழுப்பியுள்ளன. கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான இத்தேர்வை நெல்லை மனோன்மணியம் யூனிவர்சிட்டி நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. சுமார் 1 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் கடந்த ஜூன் 7, 8ஆம் தேதிகளில் ஆன்லைன் வாயிலாக நடைபெறும் என கூறி பின்னர் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் மாளிகையில் குகேஷுக்கு பாராட்டு விழா. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு ஆளுநர் மாளிகையில் பாராட்டு விழா நடைபெற்றது. குகேஷை பாராட்டிய ஆளுநர் RN ரவி, குகேஷின் வெற்றி இந்திய இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிப்பதாகவும் விளையாட்டில் இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக அரசின் சார்பில் குகேஷுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டு ரூபாய் 5 கோடி பரிசு தொகை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் பரிசு எல்லையற்ற மகிழ்ச்சி. காசிமா. தமிழக அரசு ரூபாய் 1 கோடி பரிசு அறிவித்தது எல்லையற்ற மகிழ்ச்சி அளிப்பதாக கேரம் உலக சாம்பியன் காசிமா தெரிவித்துள்ளார். மிடில் கிளாஸ் குடும்பம் என்பதால் 1 கோடியை பார்த்ததே இல்லை என கூறிய அவர் பரிசு அறிவித்த அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பேசிய அவரது தந்தை 1 கோடி என்பது பெரிய கனவு எனவும் ஆட்டோ ஓட்டி இதனை சேர்த்திருக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். பள்ளிகளுக்கு 9 நாட்கள் விடுமுறை. வரும் 23ஆம் தேதியுடன் தேர்வுகள் முடிவடையும் நிலையில் மாணவர்களுக்கு 9 நாட்கள் அரையாண்டு விடுமுறை விடப்படுகிறது. மெட்ரிகுலேஷன் உட்பட அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் தற்போது அரையாண்டு தேர்வு நடைபெற்று வருகிறது. வரும் திங்கட்கிழமையுடன் டிசம்பர் 23 தேர்வுகள் முடிவடைகின்றன. தொடர்ந்து 24ஆம் தேதி முதல் விடுமுறை விடப்படுகிறது. ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 8997 பணியிடங்களை நிரப்ப அனுமதி. சத்துணவு ஊழியர்கள் காலி பணியிடங்களை மொத்தமாக நிரப்ப தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளன. அதன்படி 8997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை மாதம் 3000 தொகுப்பூதியம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. 12 மாதங்கள் திருப்திகரமாக பணியினை முடிப்பவர்களை தகுதியானவர்களாக கருதப்படுவர். அவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியமாக மாதம் ரூபாய் 3000 முதல் 9000 வழங்கப்படும். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.